விஜய் திருவள்ளூர்ல கால் வைக்கட்டும். அதையும் மீறி வந்தார் அப்டின்னா, நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்டின்னு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒரு மிரட்டல் விட்றா மாரி ஒரு டோன வந்து சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோவா. அதுக்கு வந்து பதிலடி தர மாதிரி டிவிகேவை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் பிரவீன்குமார் வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு ஒரு பதிலடி வீடியோ ஒண்ணு குடுத்திருக்காரு. இது சோசியல் மீடியால இப்ப வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இது எதுக்காக இப்டி பண்றாங்க அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறாங்க பார்த்தீங்களா? திமுக கட்சி, அதிமுக கட்சி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, விஜய் மாதிரி ஒருத்தர அட்டாக் பண்ணோம் அப்டின்னா, பெரிய இடத்துல வந்து பேர் வாங்கணும். பெரிய, பெரிய தலைவர்கள் கிட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி சொல்றது. அந்த வீடியோல அவரு சொன்னது கூட வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்ல. என்ன அப்படின்னா, இவங்க வந்து என்னன்னா பிஜேபி ஒரு பாசிசம், சர்வாதிகாரம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்களே வந்து டிவிகேவ எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, நாங்க தான் எங்கள மீறி வந்து நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி தான் இவரு பேசின அந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விஜய் வந்தாரு அப்படின்னா, நாங்க வந்து அ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இளைஞர்கள் படை, நாங்க எல்லாம் போயிட்டு அவர வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு டோன்ல வந்து சொல்றாரு. அதே மாரி நாகப்பட்டினத்தில விஜய் அவர்கள் பேசினது இவருக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சாம். அதனால இவரு வந்து கொந்தளிச்சு, இதே மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எங்கேயுமே வந்து போற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். உங்கள வந்து நாங்க விடமாட்டோம். நீங்க வந்து முடிஞ்சா திருவள்ளூர்ல கால் வச்சு பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். திருவள்ளூர விடவா வந்து திருச்சி ஒரு கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்கேயே வந்து திருச்சி மெயின்லயே பார்த்தோம்னா, தளபதி அவர்கள் ஒரு மாஸ் சம்பவம் பண்ணாரு. மதுரையில ஒரு சம்பவம் பண்ணாரு. விக்கிரவாண்டியில ஒரு சம்பவம் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப நாகப்பட்டினத்திலயும் போற இடத்துல எல்லாத்துலயும் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு கூட்டம், ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வருது. பட் எந்த இதுல வந்து இவங்க சொல்றாங்க. எனக்கு இவர் சொல்றது வந்து ஃபன்னா தான் இருக்கு. திருவள்ளூர்ல அவ்ளோ ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ரென்த் கம்மியாவா வச்சிருக்காங்க. இன்னும் கேட்டா திருவள்ளூர் மாதிரியான பகுதியில தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸும் இருக்கு. தொண்டர்கள் படையும் இருக்கு. ஏன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எல்லா தரப்பான மக்களும் இருக்காங்க. அங்க விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் படையும் இருக்கு, தொண்டர்களும் இருக்காங்க. ஸோ எந்தன் அடிப்படையில இவர் வந்து இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து உள்ள வர முடியாது. வந்தாருன்னா நாங்க என்ன பண்ணுவோம் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஐயா, கருத்தா தான் எதிர்க்கணும். இப்ப இந்த வீடியோலயே வந்து பார்த்தோம்னா, டிவிகே சேர்ந்த மாவட்ட நிர்வாகி திருவள்ளூர் பகுதியில இருக்கக்கூடிய பிரவீன் வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, கருத்தா எதிர்கொள்ளுங்களேன். எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசுறீங்க? ஒரு நியாயமான வந்து ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். அத நீங்க வந்து நியாயமான முறையில எதிர்த்துட்டு போங்க. அத விட்டுட்டு நீங்க இந்த மாரி மிரட்டல் விட்டீங்கன்னா, இது எப்படி? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத தாண்டி தளபதி அவர்கள் திருவள்ளூருக்கு வருவாரு. அப்ப நீங்க கண்டிப்பா வந்து பேசுவாரு. இந்த விடியா திமுக அரசாங்கத்தை வந்து எதிர்த்தும் பேசுவாரு. அப்ப நீங்க வந்து என்ன வேணா வந்து பண்ணுங்க முடிஞ்சா. எங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள தாண்டி நீங்க அவர போய் இது பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தக் லைஃப்பான ஒரு ரிப்ளை வந்து குடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். நாகை மாவட்டத்தில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளூர் ஷா நவாஸ் எம்.எல்.ஏவா இருக்கிறாரு. அவர் நாகை சட்டமன்ற தொகுதியில தான் வந்து இருந்தாரு. அவரு ஒரு இது சொல்றாரு. விஜய் வந்து உண்மைக்கு புறம்பா வேணும்னே திமுகவ அட்டாக் பண்றாரு. இந்த மாதிரி புதுசா வரக்கூடியவர்கள்லாம் இந்த மாரி அட்டாக் பண்ணி ஃபேமஸ் ஆவணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன். நாகப்பட்டினத்தில எல்லாமே கரெக்ட்டா இருக்கான். விஜய் அவர்கள் தான் தப்பா சொல்றான். சரி அப்படி கூட இருக்கட்டும். நான் இப்ப ஆளூர் ஷானவாஸா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த மாதிரி பேசினாரு பார்த்தீங்களா? இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி அவரு திமுக நிர்வாகி. இவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். 2018லேருந்து 21 வரைக்கும் உங்களுடைய முதலமைச்சர் சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎம்கே ஏ ஏடிஎம்கேவ என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் ஏடிஎம்கேவுக்கும் அந்த விஷயம் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் அத சம்மந்தப்படுத்தி, இப்படி நடந்தது தமிழ்நாட்ல. உடனே எடப்பாடி ஆட்சி விலகணும். பாத்ரூம்ல பல்பு ஃபியூஸ் போச்சா? உடனே எடப்பாடி, இந்த திராணி இல்லாத இந்த எடப்பாடி ஆட்சி விலகணும். எல்லாத்துக்குமே வந்து எடப்பாடி ஆட்சி விலகணும் அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில அது போர் அடிச்சு போச்சு. என்னடா இவங்க இதையே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் தள்ளி போனா பிஜேபி வந்து பயங்கரமா வந்து குரோத் அண்ணாமலையுடைய எழுச்சி பிஜேபி செம்மையா குரோத் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது, பிஜேபிய வந்து உடனே எல்லாத்துக்கும் பிஜேபி. அதாவது வீட்ல கரண்ட் கட் ஆனா பிஜேபி, அ வ டைல்ஸ் உடைஞ்சா டேப்ல தண்ணி வரலனா எல்லாத்துக்குமே வந்து பிஜேபின்னு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க மட்டும் வந்து பார்த்தோம்னா, உங்க கட்சிய குரோத் பண்றதுக்கு அவங்க மேல வந்து தப்பு இருக்கோ இல்லையோ சம்டைம்ஸ் அப்ப கூட பார்த்தோம்னா ஏடிஎம்கே, எடப்பாடி ஆட்சி விலகு, இந்த மோடி பாசிசம், பாஜக அப்படி இப்படின்னு நீங்க எதிர்க்கலாம். ஆனா ஒரு நியாயமான கருத்தை நாகரிகமான ஒரு முறையில கரெக்ட்டா சொல்ற தளபதி விஜய் அவர்கள நீங்க வந்து இப்படி அவரு உங்கள அட்டாக் பண்ணும்போது மட்டும் அதாவது நீங்க ஒருத்தருக்கு பண்ணும்போது அது ஓகே இனிக்குது. இப்போ உங்களுக்கு நீங்க பண்ணதே வந்து ஒருத்தர் உங்களுக்கு பண்ணா அது வந்து கசக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்கணும். ஸோ எது எப்படியோ ஆனா இது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. திமுக வெர்சஸ் அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்ல. திமுகவுக்கும் டிவிகே 2 பேருக்கு தான் போட்டி. டிஎம்கே இன்னொன்னு டிவிகே. ஸோ அந்த மாதிரி உண்மை இதுதாங்க.
நீங்க 1000 கண்டிஷன் வைக்கிறீங்க. இப்ப கூட பார்த்தீங்களா, திருவள்ளூர்ல கால் வைக்க முடியாது அப்படின்லாம் சொல்றீங்க. இதத்தான் தளபதி விஜய் அவர்கள் சொல்றாரு. நீங்க எனக்கு போடுற கண்டிஷன முடிஞ்சா பிஜேபிக்கு போட்டு பாருங்களேன். மோடி அவர்கள் வரும்பொழுதோ, இல்ல அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதோ, இல்ல பிஜேபியில இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸ் யாருன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதோ, அப்ப மட்டும் நீங்க வந்து எதுவுமே பேச மாட்றீங்களே, ஒரு ரகசிய உறவா அப்போ உங்களுக்கு இருக்குதானே? அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனத்த வந்து வைக்கிறார்ல. ஸோ இதுதான் ஒரு நாகரிகமான, நியாயமான ஒரு விமர்சனம். இத விட்டுட்டு, நான் வந்து நான் மிரட்டுவேன். வந்தாங்கன்னா, நாங்க படைகளோட போயிட்டு அவர வந்து வரவுடாம பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நியாயமே இல்ல. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி வகுக்காது அப்படிங்கிறதா சொல்றேன். ஸோ தளபதி விஜய் அவர்கள் சொல்ற மாரி தான். 2026 2 பேருக்கு தான் போட்டி. முடிஞ்சா அதுல ஆரோக்கியமா வந்து மோதி பார்த்து, அதுல வந்து தோற்கடிச்சு காட்டுங்க. அத விட்டுட்டு இந்த மாதிரி வந்து யாரோ அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறவாராம் திமுகல. அவர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தராதாம். மத்தவங்கள ஹர்ட் பண்ணாதான். இப்ப தளபதி விஜய் அவர்கள் பேசுறது தான் வந்து ஹர்ட் ஆயிருச்சாம் எல்லாருக்கும். எப்படி இருக்கு பாத்துங்களேன். சரி எது எப்படியோ நம்ம டிவிகே சார்பா நிர்வாகி அருமையான ஒரு பதிலடிய குடுத்தாரு. அது ஒரு சிறப்பான சம்பவம். ஸோ திருவள்ளூருக்கு வருவாரு. தளபதி விஜய் அவர்கள் திருவள்ளூர்லயும் ஒரு மாசான ஒரு படைபலத்த காட்டுவாரு. டிவிகேவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத்தனைக்கும் திமுகவுடைய ஸ்டார் அதாவது ஒரு சூப்பரான ஒரு சுப்பீரியரான ஒரு ஃபோர்ட், ஒரு கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் திருவள்ளூர். பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த வாட்டி வந்து 3ஆ தான் பிரியும். ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு விழும். திமுகவுக்கும் ஒரு 40 வரும். விஜய் அவர்களுக்கும் வந்து ஒரு 40 வரும். இப்படி எல்லாமே ஈக்குவலா க்ளோஸ் கால்ல தான் வந்து எட்ஜ்ல வந்து தான் யாரு வெற்றி, தோல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் இருப்பார். ஸோ அவர் வந்து சிஎம்மா கண்டிப்பா வந்து வருவார் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்டென்ட்ல நான் உங்கள பார்க்குறேன். பாய்.